அல்லாஹு தாலா ஒவ்வொரு அடியாளர்களுக்கும் உயர்வுகளை வாழ்க்கையிலே தருகின்றான். இபாதத்து ரீதியும் சரி, இந்த உலக வாழ்க்கை ரீதியிலும் சரி, நாம் அதை சரியான முறையிலே பயன்படுத்துகின்றோமா என்று கேட்டால் உங்களின் பக்கம் பதில்கள் இல்லை, பெரும் கேள்வி மட்டும்தான். நேரங்களிலே இஸ்லாம் டீச் ஹவு டு வி ஹேண்டில் இட் தட் சிச்சுவேஷன் என்பதை சொல்கின்றது. எப்படி என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கடந்து செல்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரத்திலே சுட்டிக்காட்டிய விஷயம் வரலாற்றுகளிலே பதிவு செய்கின்றது. எப்படி என்று சொன்னால், உலகிலே ஒரு மையத் உயிரோடு நடந்து செல்கின்றது என்று சொன்னால் அபூபக்கரை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக சகாபாக்களிடம் சொன்னார்கள். இதனுடைய ஹதீஸினுடைய விளக்கத்தில் எப்படி என்று சொன்னால், சிறந்த மனிதராக பெருமானாருக்கு பின் அவர்கள் தான் வாழ்ந்தார்கள். எல்லா நல்ல அமல்கள் நற்செயல்கள் செய்தாலும் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால் அடக்கமாக இருந்தார்கள். தான் எதுவும் இல்லாதவர்களைப் போல் இருந்தார்கள். எல்லாம் ரப்பு கொடுத்தான், நான் செய்தேன் என்பதைப் போல் தான் வாழ்ந்தார்கள். அதன் காரணமாக அல்லாஹு தாலா எப்படி உயர்த்தினான் என்று சொன்னால், அவர்களை குர்ஆனிலே அல்லாஹு தாலா மென்ஷன் பண்ணினான். எப்படி என்று சொன்னால், பெருமானாரோடு குகையிலே இருந்த சஹாபி இவர்தான் என்பதை அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லக்கூடியவனாக இருந்தான். இந்த நிலை என்பது சஹாபாக்களுக்கு கிடைத்ததனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அவர்கள் எல்லா விஷயங்களையும் செய்தார்கள். ஆனால் அவர்கள் வாழ்ந்தபோது நான் சாதாரண மனிதரைப் போல் வாழ்ந்தார்கள். அது மட்டுமல்ல, அடக்கமோடு வாழ்ந்த காரணத்தினால் அல்லாஹு தாலா அவர்களை உயர்த்தினான். நாமும் வாழக்கூடிய காலகட்டத்தில் எவ்வளவு உயர்நிலைக்கு சென்றாலும் அடக்கத்தோடு, இன்னும் பண்போடும், அல்லாஹ்விற்கு விருப்பத்தோடு வாழக்கூடிய நசீபை வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக.